Hey lovelies, how are you? I hope you all fine டா. ஓகே, டார்க் அப்சஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் மஸ்ட்டுடா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஒவ்வொரு அந்த நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, என்ன ஸ்டோரி வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் தெரியும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது கூட ஓகே. ஆனால் வந்து யாருமே எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபீல் என்ன, உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிடா, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்கடா. ஸோ உங்களோட நேம் ரபின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஓகே, ரபி மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் அந்த சிம்மை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்கள் ஓல்டு சிம்மை உங்கள் ஓல்டு ஹவுஸில் இருந்திருக்கோம். ஸோ அதோட ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த சைடு நம்ம டேயை பார்க்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் கொஞ்சம் ஸ்பீடாக பேச முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம்டா. ஆக்சுவலாக டே இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த பெட் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ரொம்ப சைலண்டாக, அவ்வளோ சோகமாக இருக்குது அவனோட ஃபேஸ் எல்லாம். அப்படியே திரும்பி அவன் பெட்டை பார்க்குறான். பெட்டுக்கு மேலே அவனோட பில்லோ, அதுக்கு மேலே நீங்கள் லாஸ்ட்டாக வேர் பண்ணியிருந்த அந்த சாரீ. ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி உங்கள் அம்மா கூட போகும்போது அந்த சாரியை இங்கேயே விட்டு தான் போயிருப்பீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த சாரீ டே கிட்ட தான் இருக்குது. டே அப்படியே அந்த சாரியை பார்த்துட்டே அது பக்கத்தில் வரான். அப்போது அவனுக்கு என்னென்னமோ ஒரு ஃபீல் படபடன்னு அடிக்குது. ஹார்ட் ஃபுல்லாக அப்படியே படபடன்னு ஹெவியாக அடிக்குது. இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது அவனுக்கு. ஸோ என்னடே, என்ன பண்ணுற, எங்கே இருக்கா நீ, என் பக்கத்தில் நெருங்குறியா என்ன, என்னைய இப்படி அடிக்குது அப்படின்னு அவன் அந்த சாரியை டச் பண்ணுறான். சாரியை டச் பண்ணதுமே அப்படியே எடுத்து அவன் ஃபேஸோடு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு அவனுக்கு அறியாமலேயே அவனோட ஐஸில் டீயர்ஸ் அண்டு அந்த சாரியை கிஸ் பண்ணுறான். ஏ ஓயன் ஓயன் ஓயன், எங்கூட தானடி இருக்கா, எங்கடி இருக்கா நான் அப்படின்னு அதை பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அதை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஏதோ ஒய்யனே பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஸோ அப்படியே அந்த பெட்டோட அந்த சாரியோடு விழுறான். அப்படியே அந்த பெட்டில் ரோல் பண்ணி அந்த சாரி அப்படியே அவன் பாடி ஃபுல்லாக சுற்றிக்கிறான். அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிட்டு அவனை மெய் மறந்துடுறான். ரொம்ப அப்சஸ்டாக அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்கான். எஸ், நீங்களே அவன் கூட ரோலாக அப்படியே அவனை ஃபுல்லாக தழுவிட்டு இருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அப்படியே அவன் பயங்கர மூடாக ஃபீல் பண்ணுறான். அப்போது வயன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே நீங்கள் அவனுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி அவன் அப்படியே அந்த சாரியில் ஆக்சுவலாக மேக் அவுட் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டுருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அப்படியே பெட்டோடு சேர்த்து வச்சு மேக் அவுட் மாதிரி பண்ணிட்டுருக்கான். அப்படியே ரொம்ப அப்சஸ்டாக பண்ணிகிட்ருக்கான். என்னமோ உங்களே கிஸ் பண்ணுறது மாதிரி அங்கே இருக்க பில்லோ அதெல்லாம் கிஸ் பண்ணிட்டுருக்கான். பார்க்கவே வியர்டாக இருக்கான். அவனோட செயல்பாடு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் அவன் மார்னிங் வரைக்கும் அந்த பெட்டில் புரண்டுட்டுருக்கான். அப்படியே அவனுக்கு
2-3 டைம்ஸ்க்கு மேலே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அவனோட அந்த கம்னஸ் எல்லாத்தையுமே அந்த சாரிலேயே ஃபில் பண்ணிட்டு அவன் ஃபுல்லாக நீங்களே அவன் கூட இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அப்படியே ஆக்சுவலாக மார்னிங் தான் ரியலைஸ் பண்ணுறான் நீங்கள் ஆக்சுவலாக அவங்க கூட இல்லை அப்படிங்கிறது. அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு அழுறான். அதை அப்படியே பார்த்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி அழுறான். அப்படியே எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை டச் பண்ணும்போது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அந்த ஹார்ட் பீட் ஹெவியாக இருந்திருக்கும். அந்த ஹார்ட் பீட் இப்போ ஹெவியாக ஃபீல் ஆகுது. என்னமோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்படியே அவன் நிமிர்ந்து பார்க்குறான். உங்கள் சாரியை பார்த்துட்டே அப்படியே நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் வாசலில் நின்றுருக்கீங்க. அகெயின் என்னை ஏமாற்ற போறியாடி? எப்படி ஏமாத்துற பற்றியா? என்ன பண்ணணும்? இன்னும் பித்து பிடிச்சி ஆல்ரெடி நான் அப்படி தான் இருக்கேன். பைத்தியம் ஆகிட்டல உனக்கு. இன்னும் என்ன பைத்தியமாக்கி தீரல? வந்திருக்கியா? அதுக்கு தானே வந்திருக்க. முழு பைத்தியம் ஆகிட்டு போ. அப்படியே பித்து பிடிச்சி அப்படியே ரோட்லலாம் அலையணும் உனக்கு. அப்படி தானடி? வாடி வா அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் இதை பார்த்து மடன்னு உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க. என்ன நிலைமைக்கு ஆகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஏன்னா பாடி ஃபுல்லாக ஆக்சுவலாக நைட் போட்டிருந்த அதே டவல் அது கூட அவன் பாடியில் இல்லை சரியா. ஆக்சுவலாக ஃபுல்லாக அந்த சாரியை அவன் அப்படியே உடம்பு ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கான். அவனோட ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை அவன் ஐஸு அப்படியே அவ்வளோ குழப்பம் நிறைஞ்சதா. எங்கே போகுது, எதுக்காக உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பில்லாத அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த ஃபீல் அவனோட கண்ணில் தெரியுது. எப்படி காம் பண்ண போகிறோம், என்ன சொல்லி தேத்த போகிறோம் தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே நின்றுருக்கீங்க. அவன் நீங்கள் இல்யூஷன் நினச்சி தான் கத்துறான் உங்ககிட்ட. ஏய் நடி ஒன்று பிரச்சனை, நடி வாடி, அதான் வந்துட்டல, இது பத்தலல்ல, வா அகெயின். நைட்டு ஃபுல்லாக உங்கூட இப்படியே உதல உனக்கு அகெயினும் வாடி இங்கே வாடி அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே எந்திரிச்சு வரான். அவன் சுய உணர்வுலையே இல்லாதது மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவன் அப்படியே அந்த சாரியை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வரான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவனை ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. பட்டே இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். என்ன தான் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மேன்லி இருக்குது. ஸோ அவன் உங்கள் முன்னாடி இப்படிலாம் நடந்துக்க மாட்டான். அவன் என்ன தான் எப்படி தான் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஒரு நாளுமே உங்ககிட்ட காட்டினதும் இல்லை. ஸோ அவனோட இன்னொரு சைடை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவனோட ஃபேஸ் இப்போது அந்த சைடை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது உங்களுக்கு பயமாக இருக்குது. டேய் என்ன பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் மேலும் கீழும் பார்த்துட்டு அப்படி கேட்குறீங்க. அவன் உண்மையாகவே இது இல்யூஷன். ஸோ இதை என்ன பண்ணாலும் இதுக்கு வலிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் உங்ககிட்ட நெருங்குறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. கீழே ஒரு பேபி அழுற சவுண்டு கேட்குது. டேக்கும் அது ஹிட் ஆகுது. என்னடா நம்ம வீட்டில் ஏது பேபி அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறான். என்ன தான் அந்த பேபியோட சவுண்ட் கேட்டாலும் அவன் அதை பெருசாலாம் கேர் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் இல்யூஷனாக இருக்கலாம், ஏன்னா எனக்கே தோணுது போல் அப்படிங்கிறது தான் அவனோட தாட்டாக இருக்குது. ஏன்னா அவன் அப்படி தானே 2 இயர்ஸாக வாழ்ந்துட்டுருக்கான்.
திடீர்னு உங்களுக்கு டெலிவரி ஆகிறது மாதிரி, பேபிஸ் கூட இருக்கிறது மாதிரி, இப்படியெல்லாம் அவன் ட்ரீம் பார்க்குறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவனுக்கு அந்த ட்ரீம்லேயே வாழ்ந்து வாழ்ந்து எங்கே பார்த்தாலும் சில நேரம் பேபி அழுறது மாதிரி, நீங்கள் பேபியை காம் பண்ணுறது மாதிரியும், அப்படியே சமாதானப்படுத்திட்டு அந்த பேபியை கொஞ்சுறது மாதிரியும், அந்த மாதிரி சவுண்டெல்லாம் அவனுக்கு எப்போவுமே கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அது மாதிரி ஒன்று அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். அப்போ நீங்கள் டேயா ஆக்சுவலாக நீங்கள் 2 இயர்ஸாக ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கல்ல. அவனை அப்படி பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் பயப்பட்டாலும் அவனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பழைய ஒயனாக இருந்திருந்தா ஆக்சுவலாக ஹக் பண்ணியிருக்க மாட்டீங்க, பயந்துருப்பீங்க. பட் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர் லெவலில் இருந்திருக்கும்ல. ஸோ அவன் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ண காரியம் அப்படி சொல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் என்னாடி என்ன அம்மா நீ எது இப்போது இங்கே வந்து நிற்கிறா? இதுவரையும் என் கூட இங்கே பாரு சாரி எல்லாம் எனக்கு எது இடி இப்படி பண்ணுறா? டேய் அம்மா இதெல்லாம் என் மேலே சுற்றி விட்டது நீ தானே? டேய் ஏய் நீ தானடி, நீ கட்டியிருந்த சார் தானடி இது, நீ தானே எனக்கு கட்டி விட்டா? டேய் நான் அப்படியெல்லாம் பண்ணல. ஏய் விழுகாதுடி. அம்மா புருஷன் சாரி கட்டிட்டு இப்படி பொம்பளை மாதிரி நடந்தால் உனக்கு பிடிக்குமா? சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன். இது போதும்டி, மார்னிங் ஆயிடுச்சு, இன்னும் விளையாடுது. சே கர்மம் நல்லாவே இல்லை. நான் ஒரு ப்ரொஃபஸர்டி, அது எது மாதிரி என்னை நடத்துடி. நீ என்ன மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதாடி? ஏய் இதெல்லாம் நல்லா இல்லடி அப்படிங்கிறான். அப்போது டே அப்படின்னு டீயோட ஃபேஸை கப் பண்ண வரீங்க. அப்பப்பா நான் பண்ணல, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சீன்னா. வேணாம் வேணாம் வேணாம், ஐயோ இந்த சீனெல்லாம் பார்த்து பார்த்து என்ன புளிச்சு போச்சேடி. ஏய் வேணாண்டி, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சரி உனக்கு இப்படி தான் பார்க்க ஆசையாக இருக்குன்னா இட்ஸ் ஓகே, பிடிச்சிருக்கா உனக்கு என்ன இப்படி தான் பார்க்க பிடிச்சிருக்குண்ணா இட்ஸ் ஓகேடி, நீ அழாதடி. ஐயோ இந்த ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணாத எனக்கு புரியல. ஐயோ புரியலடி. டே என்ன சொல்கிறீங்க? ஐ எம் ஹியர், நான் இப்போ தான் உங்ககிட்ட இருக்கேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மலமலன்னு அழுறீங்க. டேய் நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களை இப்படி பண்ணிட்டேனா? சாரி டேய் அப்படின்னு அவனோட சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் அழுறீங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் தெரில. அப்படியே அந்த இல்யூஷனில் அப்படியே மூழ்கிட்டான். ஸோ நீங்கள் கப் பண்ணதும் அவனுக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் ஆகலை. அப்படியே ட்ராமாலாம் வேணாம், சரி நீயே கட்டி விட்டுற, நீ கலட்டு பார்க்கலாம். அப்புறம் புருஷன் என்னன்னா உள்ள எதுவும் போகலன்னு நினைக்கிறேன். கட்டியிருந்த டவல் வர சரியா இல்லை, பார்த்து பயந்துட மாட்டே? நீ பயப்பட மாட்ட, நமக்கு வேறு பேபி வேறு இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுனால தானே பேபி அப்படி சொல்லிட்டு அவன் அந்த சாரி அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்படியே அந்த டவலும் கீழே விழுது. அவன் அப்படியே நாக்கடாந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே சி டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ட்ரெஸ் போடுங்க. ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப பண்ணாத. இதெல்லாம் பார்த்தது இல்லையா? நான் இது முன்னாடி நீ பார்த்து இல்லையா? ஏய் பாருடி, என்ன பாருடி, இது அழுற. இது இப்படி குடமா தண்ணியெல்லாம் ஊற்றுது. சி அழாதடி, அழாத. எது அழுற? ஓ டோன்ட் க்ரை பேபி. ஐயா இன்னும் ஒன்று சமாதானப்படுத்தணுமா? ஒன்று போட்டேன்னா இதுடி அழுற அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட ஃபேஸ் அப்படி திருப்புறான்.
ஆனால் நீங்கள் விடாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ அவனுக்கு கோபமாக வருது. சை, இப்படி கனவுல வந்துட்டோம், இது இடி இப்படி தனியாக ஊற்ற விடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படியே எப்போவும் வாங்குற மாதிரி ஒன்று போட்டேன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே அவன் ஹேண்டை ஓங்குறான். நீங்கள் இன்னும் பயந்து போய் ஃபேஸை திருப்புறீங்க. அப்போது ஏய் ஏய் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. ஒரு மாதிரி என்ன இல்யூஷனில் இருக்கும்போது எப்பவும் அடித்ததுமே நீங்கள் மறைஞ்சிருவீங்க. அகேன் போய்டியா, அடி வாங்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருப்பான். பட் நீங்கள் இப்போது ஃபேஸை திருப்பிட்டு அவன் முன்னாடி இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே அவன் அகேனும் அதே மாதிரி ஹேண்டை ஓங்கி அடிக்கவே செய்கிறான். உங்களுக்கு அப்படியே அது ஷோல்டரில் படுது. இதுக்கு அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன் இப்போ? எது அடிக்கிறீங்க? ஏய் ஓயன், யூ ஹியர்? ஓயன் ஓயன் ஓயன், ரியலி ரியலி? ஏய், நீங்கள் தான் இருக்கியாடி? நீங்கள் தான் இருக்கியா? உண்மையா நீங்கள் இருக்கியா? என்ன புள்ளடி? அந்த நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். ஏய் போய் நான் நம்ப மாட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். என் ஒயன் அவ போயிட்டா. ஒயன் அவ பறந்து போயிட்டா. என் பச்சை கிள்ளி பறந்து நாளாச்சுடி, 2 வருஷம் ஆச்சு. அவ கூட வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரீம் தான். நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி நடந்துட்டே டவுட்டாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் இன்னும் அழுதுட்டே அப்படியே அங்கேயே நின்றுருக்கீங்க. டே இல்லை. அப்போது திரும்பி நடக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே ஓடி போய் பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அடிக்கிற காற்று, அசைகிற எல்லா அந்த உயிருள்ள பொருட்களும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னது மாதிரியும், அவனோட ஹார்ட்டே ஒரு நிமிஷம் ஸ்கிப் ஆகி துடிக்கிறது மாதிரியும், உங்களோட ஸ்பரிசம் பட்டதும் அவன் என்னமோ ஆகுறான். அப்படியே உங்கள் ஹேண்டை அவன் டச் பண்ணுறான். அந்த ஃபீல் அவனை என்னென்னமோ பண்ணுது. அவனை கூறு போட்டு கொல்லுதுன்னு சொல்லலாம். அப்படியே டச் பண்ணிட்டு, ஏய் இருகியாடி, இருகியா, உண்மையாகவே இருகியா? ஒயன் எப்படி வந்த நீ சொல்லு, என் பொருளா எப்படி வந்தடி? எப்படிடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்னடான்னா, இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதில் அவரோட இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம தான் ரீசன் அப்படின்னு நினைக்கும்போது பயங்கரமாக உள்ள குத்தம் இல்லை, கில்ட்டியாக ஃபீல் ஆகும்ல, அதுதான் உங்களுக்கு பயங்கரமாக கில்ட்டினஸில் அழுதுட்ருக்கீங்க. அப்போது நான் தான் உங்களை இப்படி ஆக்கிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லடி. இல்லடி செல்லம், இல்லை நீ வந்துட்டியா? எப்படி போயன்? ஆமாம், உனக்கு மேரேஜ் அதெல்லாம் போய் தானே? இல்லை நிஜன்ட்டு. என்ன சொல்கிற? எனக்கு டீட்டெயிலாக சொல்லு. அதெல்லாம் போய் தானே? பொய்ன்னு சொல்கிறீ பொயன் அப்படின்னு உங்களோட சொல்கிற அப்படியே போட்டு உழுக்கிறான். அப்போ நீங்கள் மேரேஜ் ஆனது உண்மைதான், ஆனால் எதுவும் நடக்கலை. நான் உங்களெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு
தேர்ட் மந்த்லையே நான் கன்சீவாக இருந்தது கண்டுபிடிச்சிட்டேன். என்னடி சொல்கிறா? கன்சீவா? யார் கூட? ஏய், உங்கள் கூட தான். ஏய் நமக்கு அப்போ பிள்ளைலாம் இருக்காடி. என்ன சொல்கிற? என்னடி அப்போ கீழே சவுண்டு கேட்குறது? நம்ம ஆமாம் ஆமாத்தே ஆமாம். ஏய் என்னாடி சொல்கிறா? யார் விடடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த டவலை அவன் சரியாக கட்டாமல் தான் இருந்திருப்பான். அப்போ தான் அந்த டவலை ஓடி போய் எடுத்து கட்டிட்டு கீழே ஓடுறான். கீழே ஓடி போய் பார்த்தா உங்களோட அம்மாவும் உங்கள் பேபியும் உங்கள் ஃப்ரெண்டும் நிற்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே பின்னாடியே ஓடி வந்திருப்பீங்க. அப்படியே ஓடி போய் அந்த பேபியை பார்க்குறான். அச்சல் அவனை மாதிரியே இருக்குது. என்ன கேர்ள் பேபி, அது ஒன்று தான் வித்தியாசம். ஸோ அவன் அப்படியே அந்த பேபியை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அம்மா கையிலேருந்து டக்குன்னு பிடுங்கி இழுக்கிறான். அப்போது மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. அப்படியே அவன் அந்த பேபியை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு இதாடி நீ சொல்லாமலே தெரியுது என்ன மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்காடி, என்ன மாதிரி இருக்காடி அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு அப்படியே பயங்கரமாக அவனோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படியே அழுறான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒண்டடி நீ நான் இல்லாமல் அப்போ கஷ்டப்பட்டியாடி, இதுதான் போனியா நீ, இதுதான் போனியா? அப்போது உங்கள் அம்மாவை அப்படியே லைட்டாக திரும்பி முறைக்கிறான். அப்போ நீங்கள் அது அப்படின்னு நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே அவன் கோபமா உங்கள் அம்மா கிட்ட திரும்பி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க தம்பி சாரி ஏதோ எல்லாம் என் தப்பு தான், அதான் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக கூட்டு வந்திருப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இப்போ தான் இவளோட நம்பர் கிடச்சி. ஓ அப்படியா? என்ன? ஆமாம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல நீங்கள் அப்படியே வந்து விடுங்க, எல்லாம் விடுங்க, நம்ம மேலே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு அவனோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. பட் அவன் அப்படியே உங்கள் அம்மாவை ரொம்ப முறைச்சிட்டே நிற்கிறான். அப்படியே அந்த பேபியை பார்க்குறான். அப்படியே அணைச்சிக்கிறான். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு உங்களை அப்படி கோவம் வருது. எனக்கு என் கதை முன்னாடி நிற்காதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ப்ளீஸ், ஹெட் அவுட் அப்படிங்கிறான். அப்போது என்ன பேசுகிற? நான் இங்கே வா, நான் கூட பேசினேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே இழுத்துட்டே மேலே கூப்பிட்டு போகிறீங்க. என்னாடி நீ தானே எங்கடி போனா? நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமாடி. நான் ஊர்லலாம் வந்து எனக்கு தெரியாத இடத்துல என்ன நான் பண்ணேன் தெரியுமா? மயிறு மாதிரி என்னை விட்டு போனல, இதுடி என்னை விட்டு போனா சொல்கிறீ அப்படின்னு அவன் அப்படியே உங்கள் நெக்கை இழுத்துட்டே ரூமுக்குள்ளாடி அப்படியே புஷ் பண்ணிட்டே போகிறான். நெக்கை டைட் பண்ணுறான். அப்போது டேயோட ஹேண்டில் இருக்கிற உங்களோட பேபி அப்படியே பயங்கரமாக கதறி அழுது. அப்போது பேபி பயப்படுறா. பழிக்கிட்டு என்ன பண்ணுற? என்ன பண்ணுறே? ஏய்
என்கிட்ட என்கிட்ட என்ன ப்ளே பண்ணியா, என்ன சொல்லிட்டு போனா 3 டேஸில் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நீ கன்வின்ஸ் பண்ணிட்டு வரவல்ல. ஏய் என்னடி என்ன பார்த்தா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களை பார்த்துட்டே கேட்குறான். உங்களுக்கு அவனோட ஐஸில் இருக்கிற கோவத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ப்ளீஸ் காம் டவுன் பேபி பாரு அப்படின்னு நீங்கள் அவனோட ஃபேஸ் அப்படியே திருப்பி பேபியை பார்க்க வைக்கிறீங்க. அப்போ தான் அவனோட க்ரிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகுது. இந்த இந்த ரீசன்னால தான் இதை செடி உங்கள் அம்மா உங்களை பார்த்தா இன்னும் கோவம் வருது. இதை விடவும் உங்களை பனிஷ் பண்ணணும்னு தோணுது. இருக்கு எல்லாருக்கும் இருக்குடி அப்படி சொல்லிட்டே அவன் அப்படியே பேபியை எடுத்துகிட்டு அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு பேபிக்கு அங்கே இருக்கிற எல்லா யூனிக் திங்ஸையும் எடுத்து போட்டு உனது தாடி செல்லம், உனது தான், இங்கே யாரும் எதுவும் கேட்க முடியாது ஓகேவா அப்படின்னு ஷோகேஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பேபி கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பேபியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்படியே ஏய் இனி என் பேபியா நான் பார்த்துக்கிறேன், இனி நீ டச்சே பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறான். திரும்பிட்டு ரொம்ப கோவமா. அப்போ நீங்கள் அப்படியா, அப்போ நான் போகணுமா, நான் போட்டுமா? ஏய் உடனே சீனு மயிறு போடாதா, நான் உன்னை போக சொன்னா, நான் போக சொன்னாடி இதுடி இப்படி பண்ணுறா. ஐயா ரொம்ப சீன் பண்ணாமல் என் பேபிக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ஒர்க்கெல்லாம் பாரு போ. என்ன பேபி ஃபீட் பண்ணுவியா இல்லை பால் காய்ச்சி குடிப்பியா, என்ன பண்ணுவ அதை சொல்லு. அப்போ நீங்கள் ஃபீட் தான் பண்ணுவேன். அதான் நான் பார்த்தேன், நடிக்கிறடி, நல்லா நடிக்கிறீங்க. என் பேபியே என்கிட்ட தூயசாக மறைச்சிருக்கீங்க. ஏய் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமாடி, மண்டைக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு தெரியுமாடி, இதெல்லாம் எப்படி ஓ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏய் லாஸ்ட்டில் ஃபைனலாக டெலிவரி டைமில் கூட நான் உன் கூட இருந்து உன்னை தாங்கன்னு நினச்சேன்டி. இன்னும் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படி கத்திட்டே கொஞ்சம் கோபமாக இருந்துச்சதும் அந்த பேபி இவனோட கோபத்தை பார்த்தா மட்டும் அழுது. ஸோ ஓகேடா ஓகே ஒன்றும் பண்ணல, உன் மம்மி ஒன்றும் பண்ணலடா, உண்மையை ஒன்றும் பண்ணல, ஓகேவா ஓகே அப்படின்னு உங்களை அப்படியே முறைக்கிறான். முறைச்சிட்டு வாடி பேபி ஃபீட் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடி போய் பேபியை ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஃபீட் பண்ண ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான், ரொம்ப முறைச்சிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் டேய் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கூட்றீ முதல்ல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்படியே டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஒரு டாப் மாதிரி போட்டிருப்பீங்க, இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்கல்ல, ஸோ அப்படி போட்டிருப்பீங்க, கொஞ்சம் புஸ்ன்னு ஆகிட்டீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான், ரொம்ப அப்சஸ்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த பேபி வேற ரொம்ப அழுதான். ஏய் சீக்கிரமாக கழட்டி குட்ரி, இது டிபி அழ வைக்கிறா, சீரம் குட்ரி அப்படி சொல்லிட்டு அவன் நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதே பார்க்குறான். அப்போ நீங்கள் எதையோ போட்டு இழுத்துட்டே இருக்கீங்க. ஏய் கலாட்ரி, இது கலாட்டா இவ்வளோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாப்பை ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இன்னரோட இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஹேண்ட் வச்சு அப்படியே மறைக்கிறீங்க. ஏய் என்ன ஹைட் பண்ணுறா, நான் பார்த்து தானே, என்ன கொஞ்சம் புதுசுன்னு இருக்கா, அது மட்டும் இல்லை ஃபீட் பண்ணுறியா கொஞ்சம் பெருசாக இருக்குது,
இது எது மறையிறா? இது என்னது தானே? இன்னும் என்னது தான், என்னது தானே? யாரும் நீ காட்டெல்லாம் இல்லைல்ல? டேய் என்ன பேசுகிறீங்க? சரி சரி ஓப்பன் பண்ணி கூட்ரி அப்படி சொல்லிட்டு அவனே அந்த ஹேண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தடுக்கிறீங்க. பட் அவன் கேட்காம அப்படியே டச் பண்ணி ஓப்பன் பண்ணவும் நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவன் அப்படியே உங்களோட இன்னரை பிடிச்சி இழுக்கவும் அது அப்படியே வெளியில் உங்களோட ப்ரெஸ்ட்டு பயங்கரமாக அப்படியே அங்கே இங்கேயுமா ஆடிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து நிற்க அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணவும் இந்த மில்கெல்லாம் உங்களோட ப்ரெஸ்டெல்லாம் ஆகுது. நீங்கள் டே என்ன பண்ணுற? சரி நீ அந்த சைடு அழுகுடு, இந்த சைடு எனக்கு ஒயன் நீ இதன்னு கொடுத்தனா நான் மன்னிச்சிறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிறேன். ஏய் என்ன பண்ணுறீங்க? ஏய் என்னை எப்படியெல்லாம் கேட்கணும்னு தெரில, என்ன வேணும் எனக்கு ஃபார்மாலிட்டியெல்லாம் தெரிலடி, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு என்னோட சைடையும் ஓப்பன் பண்ணி அவன் பார்க்க அவன் இன்னும் அப்சஸ்ட் ஆகிடுறான். ஐயோ ஓயன் என்னடி எப்படி ஆயிடா? நான் உனக்கே தெரியும் உன் மேலே எனக்கு எவ்வளோ தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஒரு மாதிரி அவன் ஹேண்டெல்லாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் என்ன நினைப்பீங்களோ அப்படிங்கிறது அவன் மனசுக்குள்ளே இருக்குது. பட் அதை அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? யாராவது வந்துட போகிறாங்க, டோரையாவது க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்கிறீங்க. அப்போது இருடி நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போய் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். அவங்க பக்கத்தில் வந்துட்டு அவன் அப்படியே அப்படியே லே பண்ணிட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னா நானும் வசதியா என்ன சொல்கிறீங்கிட்டே இருங்க, நான் முதல்ல பேபிக்கு ஃபீட் பண்ணுறேன். அது வரை என் தாங்காது. நான் அவனோட ஏக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தான் அப்படியே ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அவன் ஒரு மாதிரி டச் பண்ணிட்டே இருக்கான், ஒரு மாதிரி வாண்டடாக உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை, உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கான். அவன் ஒரு மாதிரி ஹாஷாக நடந்துக்கிறான். அங்கங்கே அதுவும் அந்த ப்ரெஸ்ட்லேயே ரொம்ப பிஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். அது வேறு அந்த மில்கெல்லாம் பயங்கரமாக அவனோட ஃபேஸ்லலாம் தெரிக்குது. ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது, ஆனால் அவன் அதை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாதிரியே இல்லை. அவன் ரொம்ப நீடியாக ஃபீல் பண்ணுறதுனால அவன் ரொம்ப ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்களோட ஃபேஸு, உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேரு, அப்புறம் உங்கள் ஐஸு, நீங்கள் பேபியை கேர் பண்ணது எல்லாமே அவனை இன்னும் பைத்தியமாக்குது. இன்னும் நீங்கள் வேணும் அப்படின்னு தான் தோணுது. உங்கள் நெக்கு, ஜாலைன், அப்படியே ப்ரெஸ்ட்னு அப்படியே ஒரு மாதிரி தின்னுட்ருக்கான். அப்படியே லுக்காலே தின்றுவான் போல். ஸோ நீங்கள் ஸ்டாப், என்ன பண்ணுறீங்க? இருங்க, நான் பேபியை கொண்டு கொடுத்துட்டு அவளுக்கு வேறு மில்க் கொடுக்க சொல்கிறேன். ப்ளீஸ் நான் வரேன், ஒரு 5 minutes. ஓகே? போகாதடி ப்ளீஸ் ஒய்யன், போகாத ப்ளீஸ். இரு, பேபியை கொண்டு கொடுத்துட்டு வரேன். வருவேன் உனதானா? அந்த வேர்டு உங்களுக்கு அகெயின் இயர்ஸில் கேட்டே இருக்கு, வருவியா நீ அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் போன இயர் போகும்போதும் அப்படி தான் கேட்டிருப்பான்.
ஸோ இப்போவும் அதே தான் கேட்குறான். ஜஸ்ட் சின்ன விஷயத்த கூட அவனால் தாங்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ தனிமையில் இருந்திருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அதே ஃபீலோட ஃபாஸ்ட்டாக போய் கீழே உங்கள் அம்மாக்கிட்ட அப்படியே பேபியை கொடுத்துட்டு, அம்மா பேபி பேபி பிடிச்சிக்கோ, நான் நான் வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறத பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கலக்குன்னு சிரிச்சிடுறா. ஏய் என்னாடி, ஏய் எதுக்கு போகிற தெரியுது,